மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நம்முடைய பயிற்சி மையம் சார்பில் புதிய அரசு பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக அந்த புதிய அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பயிற்சி மையம் சார்பில் டிஎன்யூஎஸ் சார்பில் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும், இன்னும் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில கோரிக்கை மனு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய இன்ஸ்டியூட்டில் நம்ம சார்பில் ஒரு சில கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்டோம். அதே மாதிரி மாணவர்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோரிக்கை இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க தாராளமா நம்மளுடைய பயிற்சி மையத்துக்கு நீங்க அனுப்பலாம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல்ல பாத்தீங்கன்னா பின் பண்ணி வச்சிருப்போம் ஒரு ஃபார்மோட லிங்க். அந்த ஃபார்மை டச் பண்ணி நீங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகளை பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா பாத்தீங்கன்னா அதில் அனுப்ப முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதை நம்ம வெரிஃபை பண்ணிட்டு நம்மளுடைய மனுவில் அது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம விட்டுருவோம். ஆட் ஆகலை அப்படின்னா புதுசா இருக்கு அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பா பாத்தீங்கன்னா சேர்த்துக்கணும். சரிங்களா? நம்முடைய சார்பில் நமது பயிற்சி மையம் சார்பில் நமக்கு இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி மாணவர்கள் நமக்கு பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. உங்களுக்காக இந்த முயற்சியை நம்ம பண்ணுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா கோரிக்கை மனு கொடுப்போம். அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பரிசீலிக்கணும். கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா நம்ம முழுசாக அந்த மனு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம என்னென்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த மனுவை நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அந்த நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெலிகிராம் சேனலில் ஃபார்ம் பின் பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக அதை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. சரிங்களா? ஏதாவது உங்களோட கோரிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தா நாம இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பில் என்னென்ன கோரிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிட்ட பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக ஒரு டைம் சொல்லிடுறேன். இதில் உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக தேவை. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும். இந்த கோரிக்கை மனு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 26 பக்கம் இருக்கு. நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மனு கொடுக்க போகிறோம். அதாவது டைட்டில் பார்த்தீங்கன்னா என்ன தேவை அப்படின்றத கொடுத்துட்டு அது ஏன் தேவைன்றதை பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம். அதன்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக அனைத்து போட்டித் தேர்வுக்குமோ பார்த்தீங்கன்னா ஒரு 5. ஏன்னா டிஎன்பிசிக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மனு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பற்றி டிஎன்பிசி பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல. ஏன்னா நிறைய மனு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமைச்சரை பார்த்து நிறைய மனு கொடுத்துருக்காங்க. தங்களோட கோரிக்கையில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு நம்ம சொல்ல போகிறோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அனைத்து போட்டித் தேர்வும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுக்கும் பொதுவான ஒரு 5-6 கோரிக்கைகள் கொடுக்குறோம். அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு நீதிமன்ற வழக்கை பார்த்தீங்கன்னா தாண்டி தான் வருது. அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த வழக்குக்காக ஆஜராகிற வழக்கறிஞரோட ஃபீஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கான பார்த்தீங்கன்னா அலைக்கழிப்பு உள்ளிட்டு நிறைய செலவாகும். கவர்மெண்ட்டுக்கும் செலவாகும், அந்த வழக்கு தொடுக்கிறவங்களுக்கும் செலவாகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா போட்டித் தேர்வு முகமையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய முதல் கோரிக்கையை வச்சிருக்கோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா அதாவது நிலையான பாடத்திட்டம் வேணும். அதாவது குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காக நீங்க மாத்தாம இருக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருக்கோம். இதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிலபஸை பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு ஸ்டேஜுக்கு வரத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர் 2 இயர் தாராளமா எடுத்துரும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படி கிடையாது, உடனே எல்லாம் பாஸ் பண்ண முடியாது. ஒரு சில பேருக்கு அப்படி அமையலாம். ஒரு ஆவரேஜ் படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சிலபஸை கம்ப்ளீட்டா கவர் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த நேரத்தில் சிலபஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா அது அவருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். மறுபடியும் அவர் அந்த புது சிலபஸை தெரிஞ்சுக்கிட்டு வரதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால பாத்தீங்கன்னா அடுத்து குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கானாச்சும் பாத்தீங்கன்னா அந்த பாடத்திட்டங்கள் அதாவது சிலபஸ் மாற்றக்கூடாது அப்படின்றது இது அனைத்து போட்டித் தேர்வுக்குமானது. ஓகேங்களா? அடுத்தா பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸை ஃபாஸ்டா நடத்தணும், ரொம்ப கேப் விட்டு நடத்தக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய 3வது கோரிக்கை. அதாவது நீங்களாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை பாத்தீங்கன்னா அரசு பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. சரிங்களா? 21 வயசுல இப்போ நீங்க நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எடுத்துக்கோங்க. ஒரு 25 வயசுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறாரு அப்படின்னா அவரு 30 வயசுல ஒருத்தர் ஆகிறாருன்னா 2 பேருக்கோட ஆற்றலுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வேறுபாடுகள். 30 வயசு ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள இருப்பாரு. குழந்தை, ஃபேமிலி, பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், பேரண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா வயசாயிருக்கும். இது ஒரு பெரிய கமிட்மெண்ட்ஸ்குள்ள இருப்பாரு. அவரால் பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், பிளஸ் ஃபேமிலி ப்ரெஷரும் பாத்தீங்கன்னா அவருக்கு சேர்ந்தே இருக்கும். ஆனால் ஒரு 25 வயசுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அந்த ஒர்க்கு அந்த ஃபேமிலி ப்ரெஷர் பெருசா இருக்காது. அதனால அந்த 5 வருஷம் பாத்தீங்கன்னா அவரால் நல்லா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது நம்மளுடைய வாதம். இது 30 வயசுல நல்லா வேலை செய்யறவங்க இருக்காங்க. நம்ம ஜென்ரலா உளவியல் ரீதியான உண்மை என்னவோ அதான் நம்ம சொல்ல முடியும். அதனால இந்த கோரிக்கை வைக்கிறோம். இதுவும் அனைத்து போட்டித் தேர்வுக்குமானதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப கொஸ்டினை ரொம்ப சம்மந்தமே இல்லாம ரொம்ப டஃபா கேட்கக்கூடாது. ஏன்னா டிஎன்பிசியில் ஒரு டைம் அப்படி நடந்துச்சு. இப்போ இந்த டஃபா கேட்கறதுனால என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம். இப்போ டஃபா கேட்கறதுனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் கஷ்டமா இருந்து அவங்களாம் கிளியர் பண்ணியிருக்காங்களா, அவங்க எழுதியிருக்காங்களேன்னு சொல்லலாம். பட் பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா படிக்கிற ஒரு 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 100 மார்க் எக்ஸாம் நடக்குது, ஒரு 70 கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2 பேருமே படிச்சதுலேருந்து வந்திருக்கு.
அடுத்த 30 என்ன கொஸ்டின் என்ன ஆன்சரு இது எங்கே இருக்குன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வைக்கிற கொஸ்டினோட புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதில் படிப்பான நாலேஜோ அவங்களுடைய உழைப்போ வந்து வேலை செய்யாது. அதனால் நீங்கள் நார்மலாக உங்கள் பேட்டர்ன் என்னவோ ஸ்டாண்டர்ட் என்னவோ அப்படியே நீங்கள் கொஸ்டின் கேட்டாலே போதும். கட் ஆஃபில் இருக்கிறவங்க தான் எடுக்க போகிறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கோரிக்கையாக வைக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5வது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லையாக இருக்கட்டும் நியூஸ்லையாக இருக்கட்டும் நம்ம நிறைய பார்க்குறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நகராட்சி எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு போஸ்டிங் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அது உண்மையோ பொய்யோ, பட் இந்த மாதிரிலாம் நடக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒருத்தர் படிக்கிறாரு, அவர் டேரெக்டாக பாஸ் ஆகி டேரெக்டாக போகிறாரு அப்படின்னா அவர் போய் மக்களுக்கு வந்து நேராக சேவை செய்யலாம். இப்போ ஒரு காசு கொடுத்து போகிறாருன்னா அந்த காசை வந்து அவர் போய் அங்கே போய் வசூலிக்கிறது நோக்கமாக தான் இருப்பார். சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது நாட்டுக்கும் நல்லதில்லை. அடுத்தாவது பார்த்தீங்கன்னா அனைத்து போட்டித் தேர்வுக்குமான ஒரு முக்கியமான பாயிண்ட், கொரோனாவில் கொடுத்தா அந்த 2 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். சரிங்களா? நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாலும் நீங்கள் அடுத்தடுத்த இயர் வந்து எக்ஸாம் நடத்திருந்தீங்க அப்படின்னா அந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிராஸ் ஆகி போயிட்டு இருப்பாங்க. அது இந்த இப்போ ஒரு வருஷம் இப்போ 2023 பேட்சே நமக்கு தெரியும். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வாங்கினாங்க. அது வரைக்கும் வேகன்சி வரல. அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கு. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆயிருக்கு. இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். கண்டிப்பாக மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அகாடமின்னு இல்லை, நீங்கள் எந்த அகாடமி எடுத்துக்கிட்டாலும் எந்த ஸ்டூடெண்ட் நம்ம அகாடமி கால் பண்ணாலும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வருஷம் உண்டா சார்னு தான் கேட்பாங்க. அதனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக முதல்வர்கள் இந்த ஒரு விஷயத்து இந்த மொத்த மனுலையும் இந்த ஒரு விஷயத்தையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி சிலபஸை சேஞ்ச் பண்ணலாம்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். பட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அந்த இதை நீங்கள் எடுத்துக்கோங்க தாராளமாக. இப்போ நீங்கள் ஒரு ட்ரெண்டு இப்போ அதாவது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அந்த ஸ்டூடெண்ட் இருக்காரா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கூட கேட்டுக்கலாம். பட் மொத்த சிலபஸையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது நம்மளுடைய கருத்து. இப்போ ரீசெண்டாக என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கு, அதை பற்றி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத ட்ரெண்டு. ஏன்னா இப்போ இருக்கிற மக்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போய் வேலை செய்ய போகிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால மொத்த சிலபஸையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். சரிங்களா? அதேமாரி கொஸ்டின்ஸோட வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும். அதில் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாலே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம பிசிஎஸ்ஐ கொஸ்டின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐலேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழை மாங்குன்னு உட்காந்து படிச்சிருப்பீங்க. 10 கொஸ்டின் வரும், 5 மார்க் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் கேட்கவே இல்லையா? அந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு எது வெயிட்டேஜ் அதிகமோ நம்ம அதை ஃபர்ஸ்ட் வந்து கிளியர் பண்ணி வச்சுக்க முடியும் நல்லா படிச்சு. சரிங்களா? அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து போட்டித் தேர்வும் நம்மளுடைய இணையதளத்தில் சிலபஸ் கண்டிப்பாக இருக்கணும். மாடல் கொஸ்டின் பேப்பரும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி வச்சிருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது 3மே வச்சிருக்கணும். இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா மாணவருடைய பயன்பாட்டுக்காக தான். இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி விட்டா அது வாட்டுக்கு அப்படியே இருக்க போகுது. அவங்க தேவையானப்ப டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சிலபஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் நடத்துறீங்க அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒரு பேட்டர்ன் விட்டீங்க அப்படின்னா அது என்ன ஸ்டாண்டர்டில் கேட்க போகிறாங்க அப்படின்றத மாணவர்கள் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்றது நம்மளோட கோரிக்கை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து போட்டித் தேர்வுக்குமான கோரிக்கைகள். ஓகேங்களா? நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்இ, யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், இது எல்லாருக்கும் சேர்த்து பொதுவாக தான் சொன்னோம். இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிக்குன்னு ஒரு சில கோரிக்கைகள் வைக்க போகிறோம். இந்த கோரிக்கைகள் நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பில் வைக்கிறோம். முதல்வர்கள் கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று கன்சிடர் பண்ணணும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனு டிஎன்யூஎஸ்ஆர்பி தான் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி சேர்மன் அவர்கள் இதில் இருக்கிற விஷயங்களை தெளிவாக படித்து உங்களால் இது மேக்ஸிமம் என்ன இதில் செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் நம்மளுடைய மாணவர்களுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி ஏன் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ணி போகிறீங்க, பிசிக்கு பாஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா இந்த போலீஸாக இருக்கார் இல்லையா, அவரை மட்டும்தான் மக்கள் 24/7 வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ள முடியும். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், காலைல 10 மணிக்கு போகிறோம், 5 மணிக்கு வந்து வீட்டுக்கு போயிடுவோம் இல்லையா. பட் போலீஸ் அப்படி கிடையாது. எப்போவுமே அவங்க வந்து பப்ளிக் கூடவே இருப்பாங்க இல்லையா. அதனால இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்களை எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா செயல்படணும் அப்படின்றத நம்மளுடைய கோரிக்கை. இதுலேயும் நம்ம வந்து மொதல் பாயிண்டே அதை தான் சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்னா நீதிமன்ற வழக்குகள் இல்லாத வெளிப்படையான தேர்வு நடைமுறை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்குறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டத்துக்கெல்லாம் இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி கேஸ் தான். அதாவது இப்போ அந்த ஃபெயிலான மாணவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும், பாஸ் ஆனவருடைய மாணவருடைய மனநிலைமை எப்படி இருக்கணும், அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியும்.
அதனால இதை வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி அடிக்கடி கேஸ் வர்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு தேர்வு நடத்துறீங்க, அதில் தொடர்ந்து இப்போ ஒரு கேஸ் முடிஞ்சோடனே அடுத்த கேஸ், ஒரு கேஸ் முடிஞ்சோடனே அடுத்த கேஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி இது வரைக்கும் தன்னுடைய வரலாறுல எதான் ஒரு எக்ஸாமில் கூட கேஸ் இல்லாமலாம் வெளியே வந்தது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம் நடத்துறீங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு கேஸுக்குள்ளே போயிட்டு தான் அப்புறம் வெளியே வந்திருக்கும். அதனால இது முற்றிலும் டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான கோரிக்கை. இதை நம்ம சொல்கிறோம், பட் வந்து பார்த்தீங்கன்னா இதை மற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா என்னன்னு தெரியல. அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியுடைய சேர்மன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த கொஸ்டின் எடுக்கும்போது அவங்களுடைய மனநிலைமைக்கு கொஸ்டின் எடுக்கிறத நம்ம கருதுறோம். சரிங்களா? இது முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க வேண்டிய ஒன்று. இப்போ ஒரு சேர்மன் வராரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த நாலேஜ் இருந்தாலே போதும், அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சேர்மன் வராங்க, நல்லா வந்து திறமையானவங்க எடுக்கணும், நல்ல ஸ்ட்ரிக்டாக எக்ஸாம்லேயே ஸ்ட்ரிக்டாக பிடிங்கன்ற மாதிரி கொஸ்டின் எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது முற்றிலும் தவறானது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சேர்மன் இருக்கும்போது அந்த சேர்மன் வந்து ஒரு எக்ஸாம் வச்சிருக்காரு, அந்த சேர்மன் இருக்காங்க, இவங்க வந்து ஒரு எக்ஸாம் நடத்திருக்காங்க, அதுக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் வருது. மாணவர்கள் முழுவதும் அந்த மனநிலைமையில படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க இப்போ கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிச்சா போதுன்ற மனநிலைமை இருப்பாங்க. அடுத்து புதுசா வர சேர்மன் வந்து இந்த கொஸ்டின் பேட்டர்னையும் மொத்தமா மாத்துறாங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாதது. சரிங்களா? அதாவது சேர்மனுடைய மனநிலைமைக்கு ஏற்ப வினாத்தாள் வடிவமைக்கப்படுவதை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலபஸை யூஸ் பண்ணி கொஸ்டின் எடுங்க. அந்த சிலபஸ்ல இந்த பேட்டர்ன் இப்போ பிசியா அவங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் இருக்கு, மெடிக்கல் இருக்கு, போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கு. இவ்வளவு ஸ்டேஜை தாண்டி வரதுனால நீங்க அவ்வளவு ஹார்டா கேட்க தேவையில்லை அப்படின்னா சிலபஸ்ல ஹார்ட் ஒர்க், சிலபஸ்ல நல்லா ஹார்டா கொடுங்க. அதே மாதிரி அந்த கொஸ்டினோட வெயிட்டேஜ் கொடுங்க. இதுவே போதுமானது. இது வந்து நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பில் வந்து கொடுக்குறோம்ப்பா. இது தனிப்பட்ட ஒரு நம்மளுடைய யாருடைய கருத்தும் கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம். அடுத்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வந்துச்சோ, ஏதாவது கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க இல்லையா, அந்த கேஸை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா விழாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுவடிவமைப்பு தங்களை வந்து செஞ்சுக்கணும். சரிங்களா? இத்தனை கேஸை தாண்டி வந்திருக்கோம், இத்தனை கேஸ்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க, அப்போ அதை நாமளே சரி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா அது சரி பண்ணி கொடுத்துடணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் பார் ஆகுது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் பார் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து இந்த வருஷம் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னா அவர் 27 வயசா இருக்கும்போது ஒரு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாம் நடந்து ஒரு கேஸ் வந்து அதில் ஃபைல் ஆகுது. அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் விட முடியாது, அடுத்த நோட்டிஃபிகேஷன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனவங்க மறுபடியும் இதில் எழுதுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கணுன்றனால நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் டிலே விடுவாங்க. இப்போ இந்த வருஷம் அவருக்கு 28 வயசு முடிய போகுது. இந்த வருஷம் தான் ஒரு லாஸ்ட் சான்ஸ். இந்த வருஷம் அவர் எழுதணும்னு நினைக்கிறதுக்குள்ள நீங்க அடுத்த நோட்டிஃபிகேஷன் விட்டாதானே அவர் எழுத முடியும். ஏன்னா இதை நம்பி அவர் 1 இயர் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. நீங்க அந்த கேஸ் இந்த வழக்கெல்லாம் முடிஞ்சு அடுத்த வருஷம் நீங்க அந்த நோட்டிஃபிகேஷன் விடும்போது அவருக்கு ஏஜ் பார் ஆயிடும். அதனால இதை வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துல கொள்ளணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு அது கம்ப்ளீட்டா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்க வந்து ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன், இந்த எக்ஸாம் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது. இந்த வழக்கு நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொரு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. நான் அதுவும் அப்ளை பண்ணுவேன். எனக்கு இது லேட் ஆச்சுன்னா நான் ஒரு பயத்துக்கு வந்துடுவேன். சப்போஸ் இது கிடைக்காம போயிடுமோ அப்படின்றனால நான் இந்த எக்ஸாம் எழுதுவேன், இந்த எக்ஸாமே கிளியர் பண்ணுவேன். இப்போ 2 எக்ஸாம் ரிசல்ட்லையும் நான் பாஸ் ஆயிருந்தேன் அப்படின்னா இப்போ ஒரு போஸ்டிங் வேஸ்ட் தானே. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நடந்த எக்ஸாம்லையும் கிளியர் பண்ணியிருப்பேன், 2வது நடந்த எக்ஸாம்லையும் நான் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னா இப்போ நான் 2வது நடந்த எக்ஸாம்ல நான் எழுதாம இருந்திருந்தா அந்த போஸ்டிங் இன்னொரு மாணவருக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். சரிங்களா? மாணவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பா எதிர்க்க வாய்ப்பு இருக்கு. நீங்க நடைமுறை என்னவோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அதுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ல கொடுத்துருக்கோம் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வாரியங்கள் அப்பப்போ நடக்கிற அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா உடனே தங்களோட வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடணும். இதை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்மகிட்டே மாணவர்கள் நிறைய அப்டேட் என்ன சார்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை கிளம்புது அப்படின்னா மாணவர்கள் அதை நம்பிடுவாங்க முழுசா. சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா டக்குன்னு உங்க வெப்சைட்ல கொடுங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்னா நேராக வெப்சைட்ல போனால் என்ன அப்டேட் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? டிஎன்பிஎஸ்லாம் நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணாலும் தெரியும், ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே கொடுப்பாங்க. டிஎன்எஸ்ஆர்பி கொடுப்பாங்க. பட் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி வராது. நம்மளாம் வந்து இது யூகத்தில் சொல்லுவோம். இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஏதாச்சும் யாராச்சும் ஒரு ஸ்டாஃப் சொல்றாங்க அப்படின்னா அதை வச்சு நான் வந்து ஒரு கருத்து சொல்லுவேன் இல்லையா, இது மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அது ப்ரெஷராக இருக்கும். சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஏதாவது அப்டேட்னா நீங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணிடணும்.
அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இது அனைத்து போட்டித் தேர்வுக்குமான ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. அதாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுனால டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறோம். இது நம்ம லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அதாவது இப்போ நமக்கு கொடுத்துருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த கொஸ்டின் முன்னாடி இருந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, 4 ஆப்ஷன் இருக்கும், நம்ம ஒன்று டிக் பண்ணால் போதும். சரியா? அப்போ வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 நிமிஷம்ன்றது சரியான இதுதான். ஏன்னா நமக்கு மேக்ஸ் இருக்கு. நம்ம இந்த ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் 10 செகண்ட் 20 செகண்ட்ல மாற்றி மாற்றி அடிச்சுட்டு வருவோம். நமக்கு அந்த மேக்ஸ்ல தான் டைம் வந்து இந்த டைம் எடுத்துட்டு போய் சேவ் பண்ணி நம்ம அதில் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் கொஸ்டினை நீங்க பாருங்க. ஒரு கூற்று ஒரு காரணம், இதை படிக்கவே நமக்கு 1 நிமிஷம் ஆகும். ஓகேங்களா? லாஸ்டா எஸ்ஏல கொடுத்தாங்க பாருங்க, சைக்காலஜியில் ஒரு 12 கொஸ்டின், அதை படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ டிஎன்பிசிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 5ஐயும் படித்து பார்த்துட்டு எது சரி இல்லை எது தவறு அப்படின்றத நீங்கள் கணிக்கணும். சரிங்களா? இப்போ இதை வந்து எப்படி அதாவது பழைய எக்ஸாம் டைமில் நீங்கள் கொஸ்டினை வந்து இவ்வளோ கஷ்டமாக மாடிஃபை பண்ணிவிட்டு டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னா அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. சரிங்களா? உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். டிஎன்பிசி, ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியோட டிஎன்பிசி படிக்கிற மாணவர்களுக்கு இது ரொம்ப கஷ்டம். நீங்கள் டிஎன்பிசி கொஸ்டின் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கூற்று காரணமாக தான் இருக்கும். எல்லாமே 5 பாயிண்ட் 4 பாயிண்ட் இருக்கும். ஒரு டாபிக் சம்மந்தமாக ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் அதை படித்து அதில் 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சியோ அதில் வந்து ஏதோ ஒன்று ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியோ இது வந்து இப்போ இருக்கிற கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் 10 தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு டைம் மாற்றி தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய கோரிக்கை. இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து தோணுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாம் பற்றி சொல்லியிருக்கோம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் மெஷர்மெண்ட்டில் நிறைய அந்த மீட்ரு வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் நம்மகிட்டே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஹைட்டில் வந்து ரிஜெக்ட் ஆகும்போது அது அவங்களால ஏற்றுக்க முடியாது, மறுபடியும் அது ஒரு வழக்காகும். அதனால ஹைட் மெஷர்மெண்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக ஒரு மெஷின் வாங்க முடியுமோ அது வாங்கினா ஓகே தான். ஏன்னா அது நிறைய வாங்க போகிறதில்ல. ஒரு சென்டரில் 500 பேராக இருந்தாலும் அந்த ஒரே சென்டரில் ஒரு 4-5 வச்சுருப்பாங்க. பட் அட்வான்ஸுக்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு துல்லியமாக அளக்க முடியும். ரிஜெக்ட் ஆகிறது குறையலாம், இல்லை எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவரும் திருப்தி அடைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோப் கிளம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்துருக்கோம். ரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோப் கட்டியிருப்பாங்க. அதில் ஒரு ரோப் நல்லா புதுசாக இருக்கும், ஒரு ரோப் பழசாக இருக்கும். இது வந்து எல்லா சென்டர்லையும் நடக்கிறது இல்லை. நான் ஃபிசிக்கல் போகும்போதெல்லாம் நான் போன எல்லா சென்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோப் நல்லா தான் இருந்திருக்கு, ஏறத்துக்கு நல்லா தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஏறாரு அப்படின்னா நீங்கள் அந்த ஈவெண்ட்டில் போய் ஏறும்போது நல்லா ஏற முடியும். ஏன்னா அந்த ரோப்பு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், பிடிக்கும்போது நல்லா கிரிப்பாக இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோப் தொங்க விட்டுருப்பாங்க. அதில் ஒரு ரோப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு ரோப் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ரோப்பில் ஏற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். இதை நான் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கேயும் எங்கேயும் நடக்காமலாம் சொல்ல மாட்டோம். ஒரு 2-3 இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். சப்போஸ் இப்போ எதுவும் நடக்கலன்னா பிரச்சனை இல்லை. இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இதை வந்து ஃபிசிக்கல் நடத்தும்போது இதை கவனத்தில் வச்சுக்கணும். எல்லா சென்டருமே முடிஞ்ச அளவு புது ரோப் வாங்கி கொடுக்கணும். 2 ரோப் இருக்குன்னா 2 ரோப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்தால் தான் பெட்ரு. அப்போ பழைய ரோப்பில் ஏறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து லைவாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நம்ம இதை சொல்கிறோம். இந்த கோரிக்கை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி ஏற்றுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க தேவையில்லை. ஏன்னா நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கேட்டாலே போதும். ஏன்னா இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்லேருந்தோ வேறு லாங்குவேஜ்லேருந்து வந்து பெருசாக எழுத போகிறதில்ல. ஆனால் நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் கொஸ்டின் கேளுங்க, ஓரளவு பேட்டர்ன் நல்லா கேளுங்க. ஏன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபெயில் ஆகியிருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டிலே. அதில் பெருசாக கவனம் செலுத்தியிருக்க மாட்டாங்க. அதனால் அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, டெக்னிக்கல் எஸ்ஐ இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து முன்கூட்டியே கொடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய கோரிக்கை. நம்ம அதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருக்கோம்ப்பா. நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வருஷம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம முன்னாடியே தெரிவிச்சுக்கிறோம். முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் பிளானர் கொடுக்கணும். அடுத்தது நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை, இதை வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா இதை செஞ்சாங்க இல்லை அரசு செய்கிறாங்க அப்படின்னா
இது கண்டிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸுக்குன்னு மட்டும் படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் எஸ்ஐ இது எல்லாத்தையும் டிஎன்யூஎஸ்ஆர்பிகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி இவ்வளோ வழக்குகளை சந்திச்சிருந்தாலும் இதுக்குன்னு படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த எக்ஸாம் எழுத முடியும். அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷத்தில் ஏதாவது ஒரு எக்ஸாம் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும். அதனால அவங்க ஈஸியாக போக முடியும். இப்போ நீங்கள் டிஎன்பிசிட்ட இந்த எக்ஸாம் கொடுத்துருக்கீங்க, அதாவது மார்க் ரொம்ப லோவாக இருந்து வேற வழியே இல்லாமல் அந்த ஃபாரஸ்ட் வாட்சர் எடுத்தவங்க தான் அதிகம். நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டெலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து குரூப் 4 கிளியர் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கிடைச்ச மார்க்குக்கு வந்து இதுதான் கிடைச்சிது அப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கிடையாது. இப்போ இவங்க வந்து அதில் எழுதலாமான்னு கேட்டால் டிஎன்பிசி எக்ஸாமுக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். டிஎன்பிசியில் குரூப் 4 கிளியர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியமான சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி படிக்கிறது தான் கஷ்டம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறதுலாம் ஈஸின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த எக்ஸாமில் போய் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டி போட்டு அதில் உள்ளே போக முடியாது. அதனால் இது ஒரு கன்சிடராக நம்ம சொல்கிறோம். இதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வருஷம் ஏதாவது ஒரு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. இது டிஎன்பிசி கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா டிஎன்எஸ்ஆர்பிக்குன்னு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வர முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எழுதி பார்க்கலாம் அப்படின்ட்டுலாம் நம்ம எக்ஸாம் எழுதுவாங்க. அது அவங்களை இப்போ நம்மளா இருந்தாலும் அதுதான் பண்ணுவோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த எக்ஸாம் இன்ட்ரெஸ்டே இருக்காது. நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க, கிளியர் பண்ணுவாங்க, ஆனால் ஃபிசிக்கல்லாம் வரமாட்டாங்க. இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் குறைபாடு இருக்கும், சில ஹைட் அந்த நிர்ணயிக்கப்பட்ட ஹைட் இருக்காது, சில பேருக்கு ஃபிசிக்கல் வராது. அவங்க ஃபிசிக்கல் வந்தாலும் ட்ரை பண்ணலாம், பட் ஹைட் இல்லை, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண் குறைபாடாக இருக்குது அப்படின்னா இவங்க ஏதாவது ஒரு இதில் வந்து ரிஜெக்ட் தான் ஆக போகிறாங்க. பட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வருவாங்க. இப்போ அவங்க வரதுனால ஒரு போஸ்டிங் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எழுதி பார்க்கலான்னு எழுதுறவங்க கிளியர் பண்ணாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? அதனால வந்து நம்ம என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபில்டர் பண்ண சொல்லியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா கரெக்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளுடைய கருத்தை நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய கருத்து எதாக இருந்தால் சொல்லுங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நியர்பையில் இருக்கிற அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு மருத்துவர்கிட்ட ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ஆர்பி தங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் விட்டுட்டு நீங்கள் என்ன ஹைட்டு என்ன செஸ்ட் இருக்கீங்க, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு கேட்டு சும்மா தோராயமா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணியிருக்கேன் நானே. சரிங்களா? இது வந்து சும்மா ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அது சும்மா வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து ஃபைனல் கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு மெடிக்கல் நடக்கும். ஜஸ்ட் வந்து இப்போ நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கிறீங்க, போலீஸ் ஆகணும், எஸ்ஐ ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மெனக்கட்டு இதுக்காக போய் அந்த டாக்டரை பார்த்து வாங்கிட்டு வந்து அப்லோட் பண்ணுவீங்க. பட் சும்மா எழுதுறவங்க என்ன நினைப்பாங்க, சரி இதுக்கு எவனா அலைஞ்சிட்டு இருப்போம் அப்படின்ட்டு ஒரு அதை கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதேமாதிரி ஹைட்லாம் இல்லை அப்படின்னா நீங்களாவே தாராளமாக ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அந்த சர்டிஃபிகேட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை என்ட்ரி பண்ண சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொன்னீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா தேவையில்லை. சரிங்களா? அதை மட்டுமே கன்சிடர் பண்ணி ரிஜெக்ட் பண்ண வேணாம்னு நான் சொல்லலை. பட் அது ஒரு ஆப்ஷனாக கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜெக்ஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃபில்டர் பண்ண முடியும் அப்படின்னால சொல்கிறேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணணும். அதேமாரி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுலேருந்து எக்ஸாம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சீரான கால அளவை வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்போவுமே அப்படி தான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இது இப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டீங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ள எக்ஸாம் நடத்தணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோரிக்கை. அடுத்து ஃபிசிக்கல் வந்து 1லேருந்து 2 மாதம் டைம் கொடுத்தாலே போதும். இப்போ இன்டர்வியூ இருக்குது அப்படின்னா 1லேருந்து 1.5 மாதத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்தாலே போதும் அப்படின்றது நம்மளுடைய கோரிக்கை. உங்களுடைய கோரிக்கை இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கோம். டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் வந்து கோட்டா வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இது கோரிக்கை வச்சுருக்கோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு டிபார்ட்மெண்ட்டுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாரு. இப்போ அவருக்கு வந்து உடம்பு கொஞ்சம் குண்டாக இருக்கலாம். இப்போ அவங்கள போயிட்டு அவங்களும் வந்து இப்போ ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு ஈக்குவலாக, அதாவது ஓப்பன் கேண்டிடேட்டுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போட்டியே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் போட்டியே. சரிங்களா? அப்படிங்கும்போது
ஒருத்தர் வந்து ஒரு 10 வருஷமா டிபார்ட்மெண்ட்ல இருக்காருன்னா, ஒருத்தர் வந்து ஒரு 5 வருஷமா டிபார்ட்மெண்ட்ல வந்து 5 வருஷம். அதனால 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆற்றல் வேறுபாடு நெறைய இருக்கும். இப்ப 2 பேருமே ரோப் ஏறணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு என்னென்ன சலுகை குடுப்பீங்களோ, அட்லீஸ்ட் அந்த சலுகையாச்சும் குடுக்கணும் அப்படின்னு பிசிக்கல்ல குடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். இது நம்மளுடைய துறை விண்ணப்பதாரர்களுக்கான ஒரு கோரிக்கையா நம்ம வைக்கிறோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கலு, போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் போய் ரிஜெக்ட் ஆவாங்க. அதெல்லாம் இப்ப மெடிக்கல்லாம் நம்ம சொன்ன மாரி, முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் ஃபார்ம் வாங்கி சப்மிட் பண்ண சொன்னீங்கன்னா, அதிலேயே தெரிஞ்சிரும். அதே மாரி போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து சப்மிட் பண்ணுங்கன்னா ஈஸியா போயிடும். ஏன்னா, அந்த ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அத்தன ஸ்டேஜ தாண்டி வந்து ரிஜெக்ட் ஆகும்போது, அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கு தொடர வாய்ப்பு இருக்கு. நான் வழக்கு தொடரக்கூடாதுன்னு சொல்லல. இது நமக்கு டைம் வேஸ்ட்டுன்னு சொல்றேன். நீங்க முன்கூட்டியே அந்த ஸ்டூடண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மெடிக்கல் டெஸ்ட் வாங்குறதோ, அது அவருக்கு தெரிஞ்சிரும் அப்பவே. அதனால தான் சொல்றோம். இது யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம். நம்முடைய ஆலோசனை தான் இது. இது வந்து கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னு தெரியல. போர்டு என்ன என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ இன்டர்வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா நடத்தணும். வெளிப்படைத்தன்மையோட நடத்தணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறோம். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி கம்மியா இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷம் விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது யாருக்காகனா, அந்த ஏஜ் பார் ஆகக்கூடிய மாணவர்களுக்காக. இப்ப 100 எஸ்ஐ வேக்கன்சி இருக்குன்னா, அடுத்த வருஷம் எடுத்தோம்னா ஒரு 300 பேர், 400 பேர் எடுக்கலாம் அப்படின்றனால வெயிட் பண்ணக்கூடாது. இப்ப 100 வேக்கன்ட் இருந்தாலும், அந்த 100 வேக்கண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ணி கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் விடணும் அப்படின்றது நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை. இதுவரைக்கும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இத சொல்லுவோம். இப்ப 100 எஸ்ஐ வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா, 100 எஸ்ஐ தாராளமா எடுங்க வருஷம். ஏன்னா அந்த வருஷத்துல ஏஜ் பார் அவங்களுக்கு அது ஒரு சான்ஸா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த காரணம் கொண்டும் ரத்து செய்யக்கூடாது, திரும்ப பெறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான எக்ஸாம் வந்து சொன்ன டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா நடத்தணும். இப்ப இது எதுக்காக அப்படின்னா, நம்ம நம்ம ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மகிட்ட டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்காங்கன்னா, அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானர் வர வரைக்கும் வேலைக்கு போயிட்டே படிப்பாங்க. ஆனுவல் பிளானர் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வேலைய விட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப இவங்க வந்து வேலையை விட்டுட்டு படிக்கும்போது அது அவங்க பொருளாதாரத்தை பெருசா பாதிக்கும். நீங்க வந்து நெறைய டைம் எடுக்கும்போது. அதனால ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணா முடிஞ்ச அளவு அந்த மந்த்தோ நீங்க எக்ஸாக்ட்டா ஒரு டேட் குடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும். இல்ல அந்த மந்த் குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த மந்த்துக்குள்ள கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட்ல குடுக்குறீங்க அப்படின்னா, லாஸ்ட்ல அந்த மந்த் எண்ட்லயாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ரிலீஸ் பண்ணிடணும். அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமப்புற மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் தங்களோட சேவிங்ஸ் எல்லாம் மொத்தமா எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க படிக்க வைக்கணும்னு நெனச்சு கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க முடியும். இப்ப திடீர்னு நீங்க திருப்பி வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த 1 வருஷம் அவருக்கான செலவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை மாணவர வந்து கண்டிப்பா பாதிக்கும். சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இது கடைசியா வந்து ஊர்காவல் படையை சேர்ந்த பணியாற்றக்கூடிய மாணவ, மாணவிகளுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பணி நிரந்தரம் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய சார்புல நம்ம வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு அவங்க நடத்துகிற எக்ஸாம் இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். பட் நம்மளுடைய கோரிக்கையா அவங்க சார்பில் என்ன வைக்கிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம் அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நடத்தக்கூடிய எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழக்கமாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இவங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கார்டில் இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கார்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மதிப்பெண் கொடுக்கறது. இது வந்து கொஞ்சம் பெட்டரான ஐடியாவாக இருக்கும்ன்றது நம்மளுடைய கோரிக்கை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 மார்க் இல்லைன்னா 5 மார்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க இத்தனை வருஷமா வந்து ஆஹ், இதுவும் கஷ்டம் தான்ப்பா. ஹோம் கார்டு வேலையும் ஒன்றும் ஈஸி கிடையாது. அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 மார்க் அதாவது ஹோம் கார்டில் வேலை செய்யறதுனால ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தோ இல்லை அதில் ஒரு 2 மார்க் கன்சிடர் பண்ணி கொடுத்தோ இப்போ நம்ம என்சிசி என்எஸ்எஸ் கொடுக்குறோம். இப்போ நமக்கு அது 2 மார்க் வருது இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஹோம் கார்டில் இருக்கனால ஒரு 2 மார்க் இல்லை 5 மார்க் கொடுத்து சப்மிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அவங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிசி எழுதுறாங்க அப்படின்னா ஹோம் கார்டில் அதுவும் 10th முடிச்சிருந்தா மட்டும் தான் எழுத முடியும். எல்லாரும் வந்து எழுத போகிறதில்ல, எல்லாருக்கும் அந்த மார்க் வந்து யூஸ் ஆகப்படுது. அப்போ அந்த மாதிரி எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மதிப்பெண் கொடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்துல இல்லாமல் அடுத்தது ஏதோ ஒன்று உள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்காக தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால் அவங்க உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா? நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பில் இந்த கோரிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமர்ப்பிக்க போகிறோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்துச்சு, இப்போ நான் சொன்னது நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது இல்லாமல் நீங்கள் கொடுக்குறத
ஒரு 2-3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறத வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்து அட்டாச் பண்ணி புதுசாக எதாவது இருந்துச்சுன்னா அதை அட்டாச் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். உங்களுடைய கோரிக்கை எதாவது இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலுக்குள்ளே போங்க. அதில் பின் பண்ணி வச்சுருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். வேற எல்லா அப்டேட்டும் நம்ம குரூப்பில் கொடுத்துடலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. கண்டிப்பாக இந்த கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர்கள் கன்சிடர் பண்ணணும். அதேமாரி டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு சேர்மனும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதில் நம்ம நிறைய சொல்லியிருப்போம். பட் அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு அவங்க வந்து நாலேஜுக்கு போனாலே ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இதில் நம்ம சொன்னது எல்லாமே முக்கியம் தான். எதுவுமே அவாய்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. எதுவுமே நம்ம சும்மாவும் சொல்லலை. நம்ம லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பேசணும் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ஏதாவது முறைகேடு நடக்குது அப்படிலாம் நம்ம சொல்லலை. எங்களுக்கு வந்து லைவா என்ன பிரச்சனை நடக்குது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால அதை முதல்ல சரி பண்ணி கொடுங்க அப்படின்றத கேட்குறோம். அதே மாதிரி நிறைய கேஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம எடுத்து சொல்றோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கோரிக்கை தான். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம பேசணும், டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்கும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி, டிஎன்எஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லா நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டும் அதில் வந்துடும். சிலபஸ், ஸ்கூல் புக்ஸோட பிடிஎஃப் எல்லாமே அதில் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஆப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அப்டேட் பண்ணிவிடுவோம். அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் வந்து போட்டு விட்டுருவோம். நீங்கள் தாராளமாக அதை வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஒரு ஆப் இருந்தால் எல்லா எக்ஸாமோடைய நம்ம நாலேஜுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷனோட தெரிஞ்சிச்சுன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? வேணுங்கிறவங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2026 காவலர் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து ஜூன் 1ஆம் தொடங்குறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் அந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லிங்க் இருக்கும். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்க முடியும். அடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 10-15க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஆன்லைன்லேயே விருப்பமுள்ளவர்கள் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டெமோ கிளாஸஸ்லாம் நம்ம ஆப்லேயே இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.